வணக்கம் மக்களே. அடிதூள் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் கண்டிஷனோடு ஓகே சொன்ன எடப்பாடி அவர்கள். அமித்ஷா பிளான் சக்சஸ். இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க முடிவெடுக்கும் குழு அதிகாரத்தையும் அதிமுக பொதுக்குழு தனது தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழங்கியுள்ளது. இதற்கிடையே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பழனிசாமியை தனது இல்லத்தில் சந்தித்து கூட்டணி விரிவாக்கம் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு அமித்ஷாவின் விருப்பத்தை தெரிவிப்பதாகவும் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க பழனிசாமி நிபந்தனை விதித்ததாகவும் தெரிகிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணி விரிவாக்கத்தில் சிக்கல் நீடிக்கிறது. டிசம்பர் 10 அன்று சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றில் முக்கியமானது கூட்டணி கட்சிகளை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை பழனிசாமிக்கு வழங்கியது. கூட்டத்தில் பேசிய பழனிசாமி அவர்கள், தேர்தலுக்கு 1 மாதம் முன்பு வலுவான கூட்டணி அமைப்போம் மற்றும் அறிவிப்போம் என்றும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் உறுதியளித்துள்ளார். பொதுக்குழு பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இதே நேரத்தில் டிசம்பர் 11 அன்று பழனிசாமியின் கிரீன்வேஸ் சாலை இல்லத்தில் நாகேந்திரன் சந்திப்பு நடந்துள்ளது. பாஜக துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்துள்ளது. நாகேந்திரன் இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் என்று தெரிவித்தாலும், வட்டாரங்களின்படி கூட்டணி விரிவாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. பாஜக 76 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாக பட்டியல் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பாஜக வட்டாரங்களின்படி தாவேகா ஓட்டுகளை பிரிப்பதால் தேர்தல் சவாலானது. பன்னீர்செல்வம், தினகரன் தனித்தோ போட்டியிட்டால் முக்குளத்தோர் ஓட்டுகள் பிரிந்து திமுகவுக்கு சாதகமாகும். தென் மாவட்டங்களில் வெற்றிக்கு அவர்கள் அவசியம். சர்வேக்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அமித்ஷா இதை வலியுறுத்தியதால் நாகேந்திரன் அதை பழனிசாமியிடம் தெரிவித்துள்ளார். பழனிசாமி பதிலளித்தபடி, தினகரன் அதிமுகவுக்கு துரோகம் செய்து தனி கட்சி நடத்துகிறார். என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டார். அதிமுகவை தோற்கடிப்பதே அவரது லட்சியம். அவரை கூட்டணியில் சேர்க்க பேச்சுக்கு இடமில்லை என்றும் கூறியுள்ளார். பன்னீர்செல்வத்தை பற்றி, அவர் திமுகவுடன் இணக்கமாக இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறார். அவர் திமுக வெற்றி பெறும் என்று கூறுகிறார். அப்படியானவரை அதிமுக உறுப்பினர்கள் ஏற்க மாட்டார்கள். அவரை சேர்த்தால் என்னையும் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க முடிவெடுக்கும் குழு அதிகாரத்தையும் அதிமுக பொதுக்குழு தனது தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழங்கியுள்ளது. இதற்கிடையே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பழனிசாமியை தனது இல்லத்தில் சந்தித்து கூட்டணி விரிவாக்கம் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.